ஷங்கர் இயக்கத்தில் வருவதால் மிகுந்த எதிர்பார்ப்பில் வெளியான திரைப்படம். அதிக பொருட்செலவில் உருவான திரைப்படம். இந்தியன் 2விற்கு பிறகு வருவதால் எதிர்பார்ப்பு என மிகுந்த எதிர்பார்ப்பில் வெளியான திரைப்படம். இந்த படத்தோட டே 1 கலெக்ஷனை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், இருந்தாலும் மறுபடியும் ஒரு ரீகால் பார்த்துடலாம். ஆந்திரா தெலுங்கானாவில் 44 கோடியே 80 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. தமிழில் 3 கோடியே 18 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 4 கோடியே 28 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 52 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 10 கோடியே 10 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 22 கோடியே 85 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 86 கோடியே 53 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. இது வந்து ஃபஸ்ட் டே கலெக்ஷன் நல்லாவே தான் இருக்குது. ஆனால் இந்த படத்துக்கு ஃபஸ்ட் டேவே மிகப்பெரிய கலவையான விமர்சனம் வந்துச்சு. டே 2 எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். டே 2 தமிழில் 1 கோடியே 89 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 13 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 2 கோடியே 62 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 14 கோடியே 28 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 7 கோடியே 68 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 10 கோடியே 96 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக வேர்ல்டு வைடு 37 கோடியே 56 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. செகண்ட் டே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஆந்திரா தெலுங்கானாவில் ஃபஸ்ட் இருந்ததுக்கும் அப்படியே ரெண்டாவது நாள் அப்படியே டவுன் ஆயிடுச்சு. தேர்ட் டே பார்ப்போம். தமிழில் 1 கோடியே 19 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 12 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 1 கோடியே 5 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 5 கோடியே 72 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 8 கோடியே 22 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 5 கோடியே 67 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக வேர்ல்டு வைடு 21 கோடியே 97 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. அப்படியே டே 3 பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்லையும் ட்ராப் ஆயிடுச்சு. ஆந்திரா தெலுங்கானாவில் ஃபுல் ட்ராப் ஆகிருக்கு. ஃபஸ்ட் நாள் 44 கோடி, ரெண்டாவது நாள் 14 கோடின்ற ரேஞ்சில் இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மூணாவது நாளே பார்த்தீங்கன்னா 5 கோடியே 72 லட்ச ரூபாய்க்கு வந்துருச்சு. இப்போ அந்தளவுக்கு ஃபுல் ட்ராப் ஆகிருக்கு. டே 4 தமிழில் 1 கோடியே 2 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 8 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 1 கோடியே 62 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 5 கோடியே 12 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 4 கோடியே 18 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 1 கோடியே 22 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 12 கோடியே 24 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டே 5 தமிழில் 1 கோடியே 17 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 11 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 1 கோடியே 81 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 6 கோடியே 12 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 4 கோடியே 2 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 92 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக வேர்ல்டு வைடு 13 கோடியே 15 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டே 6 தமிழில் 87 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 8 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 56 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 4 கோடியே 82 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2 கோடியே 66 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 92 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக வேர்ல்டு வைடு 9 கோடியே 91 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. இப்போ ஓவர்சீஸ்லேயுமே ஃபுல் ட்ராப் ஆயிடுச்சு. கேரளாவில் சுத்தமாகவே இது ஆயிடுச்சு. தமிழ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா 1 கோடி ரூபாய்க்கு கீழே வந்துருச்சு. டே 7 தமிழில் 28 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 3 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 32 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 4 கோடியே 2 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடியே 63 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 62 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக வேர்ல்டு வைடு 6 கோடியே 90 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டே 7க்கு இது ரொம்ப கம்மி. அதோட பட்ஜெட் அந்தளவுக்கு. இப்போ கேம் சேஞ்சரோட ஃபஸ்ட் வீக் டோட்டல் கலெக்ஷனை பார்த்துடலாம். தமிழில் 9 கோடியே 60 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 1 கோடியே 7 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 10 கோடியே 26 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 84 கோடியே 88 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 38 கோடியே 49 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 43 கோடியே 25 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக வேர்ல்டு வைடு 187 கோடியே 55 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. இது இந்த படத்தோட பட்ஜெட்டுக்கு ரொம்ப கம்மி. இது ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இது இந்த வசூல் பாசிட்டிவான விமர்சனம் வந்திருந்தது அப்படின்னா இது 2 நாள்லேயே இந்த கலெக்ஷன் வரக்கூடியது. அது மிஸ் ஆகிருச்சு. அதுக்கடுத்து பொங்கலுக்கு வெளியான அடுத்த திரைப்படமான வணங்கான் திரைப்படத்தோட வசூலை பார்த்துடலாம். பாலா இயக்கத்தில் வருவதாலும் அவர் 25 வருட நிறைவையொட்டி சூர்யா பாலா நட்பு என பெரிய ப்ரமோஷனில் வெளியான திரைப்படம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷனை பார்த்துடலாம்.
இந்த படத்தோட ஃபஸ்ட் டே கலெக்ஷனும் ஆல்ரெடி போட்டிருக்கேன், இருந்தாலும் ஒரு ரீகால் பார்த்துடலாம். தமிழில் வந்து 1,28,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக வேர்ல்டு வைடு 1,44,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. இந்த ப்ரொமோஷனுக்கு வந்து இந்த ஃபஸ்ட் டே கலெக்ஷன்றது ரொம்ப கம்மி. செகண்ட் டே எப்படி போகுதுன்னு பார்ப்போம். தமிழில் வந்து 1,47,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக வேர்ல்டு வைடு 1,68,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. இது செகண்ட் டே வசூலும் வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா இதோட பட்ஜெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த படத்தோட பட்ஜெட் வந்து 25 கோடி ரூபா. ஆனால் வந்து கலெக்ஷன் வந்து 2 கோடிக்குள்ளே தான் வந்துக்கிட்டு இருக்கு. டே 3 பார்க்கலாம். தமிழில் 1,38,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 1,60,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டே 4 தமிழில் வந்து 62,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக வேர்ல்டு வைடு 73,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டே 5 தமிழில் 78,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக வேர்ல்டு வைடு 90,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. லட்சத்தில் போயிடுச்சு. டே 6 தமிழில் 1,08,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக வேர்ல்டு வைடு 1,28,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டே 7 தமிழில் 92,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக வேர்ல்டு வைடு 99,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. இப்போ டோட்டலாக வந்து 7 டே டோட்டல் கலெக்ஷனை பார்த்துடலாம். தமிழில் 7,53,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக வேர்ல்டு வைடு 8,62,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. இது வந்து ரொம்ப கம்மியான கலெக்ஷன். ஆனால் இருந்தாலும் வந்து இந்த படத்துக்கு வந்து பாசிட்டிவான விமர்சனம். அதே மாதிரி ஆக்டிங்கில் வந்து அருண் விஜய் நல்லாவே பண்ணியிருக்காரு. டைரக்ஷனும் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஹாஃப் எல்லாமே அவ்வளோ விறுவிறுப்பாக போகுது. இருந்தாலும் வந்து இந்த படத்துக்கு வந்து கம்மியாக வசூல் வர்றது எப்படின்றது தெரியல. இப்போ அதுக்கடுத்ததாக வந்த 12 வருடங்களுக்கு பிறகு வந்த படம் சந்தானம் காமெடி என எதிர்பார்ப்பில் வெளியான மத கஜ ராஜா. டே 1 கலெக்ஷனை பார்த்துடலாம். தமிழில் 3,12,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக வேர்ல்டு வைடு 4,87,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. இது வந்து உண்மையாலுமே வந்து இவ்வளோ லேட்டாக ரிலீஸ் ஆனாலும் வந்து ஓப்பனிங் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராகவே இருக்குது. டே 2 எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். டே 2 கலெக்ஷன் தமிழில் வந்து 3,82,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக வேர்ல்டு வைடு 5,18,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டே 2வும் சூப்பரான கலெக்ஷன். டே 3 தமிழில் வந்து 7,21,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக வேர்ல்டு வைடு 8,59,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டே 3 வந்து உண்மையாலுமே ரொம்ப பெரிய லெவலில் போயிடுச்சு. டே 4 தமிழில் வந்து 7,44,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக வேர்ல்டு வைடு 7,93,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டே 5 தமிழில் வந்து 6,68,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக வேர்ல்டு வைடு 7,07,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டே 5வும் சூப்பரான கலெக்ஷன். டே 6 தமிழில் வந்து 5,42,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 5,70,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டே 7 தமிழில் வந்து 4,81,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக வேர்ல்டு வைடு 5,17,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. இப்போ வந்து 1 வீக் டோட்டல் கலெக்ஷனை பார்த்துடலாம். தமிழில் 38,50,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக வேர்ல்டு வைடு 44,51,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. உண்மையாலுமே இது வந்து ஃபஸ்ட் வீக்குக்கு வந்து சூப்பர் கலெக்ஷன். ஏன்னா இந்த படத்தோட பட்ஜெட் வந்து 20 கோடி ரூபா. ஆனால் வந்து இதோட கலெக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே ப்ராஃபிட் எடுத்துருச்சு. இப்போ அதுக்கடுத்து வந்து ஜெயம் ரவி நடிப்பில் வந்து வெளியான திரைப்படம், ஏஆர் ரஹ்மான் மியூசிக், சூப்பரான சினிமாட்டோகிராஃபி என எதிர்பார்ப்பில் வெளியான திரைப்படம். இந்த படத்தோட ஃபஸ்ட் டே கலெக்ஷனை பார்த்துடலாம். இந்த படத்தோட ஃபஸ்ட் டே கலெக்ஷனும் நான் போட்டிருக்கேன், இருந்தாலும் ஒரு ரீகால் பண்ணிவிடுவோம். தமிழில் வந்து 3,08,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக வேர்ல்டு வைடு 3,50,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. இது வந்து டீசெண்டான ஓப்பனிங். ஆனால் இருந்தாலும் வந்து பழைய படங்களை காட்டிலும் இந்த படத்துக்கு வந்து ஓப்பனிங் நல்லாவே இருக்குது. பட்ஜெட் பெருசு, 18 கோடி ரூபா பட்ஜெட்டு இந்த படத்தோட பட்ஜெட்டு. பார்ப்போம் அடுத்தடுத்த நாட்களில் எப்படி வசூல் பண்ணுதுன்னு. டே 2 தமிழில் வந்து 1,76,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக வேர்ல்டு வைடு 2,02,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டே 3 தமிழில் வந்து 1,44,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 1,62,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டே 4 தமிழில் வந்து 88,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக வேர்ல்டு வைடு 1,02,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. 4வது நாளே பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் வந்து லட்சத்துக்கு வந்துடுச்சு. ஆனால் இருந்தாலும் இந்த படத்துக்கு வந்து நல்ல பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் தான் வந்திருக்கு. ஆனால் இருந்தாலும் வந்து பெரிய லெவலில் வசூல் இல்லை. டே 5 தமிழில் வந்து 92,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக வேர்ல்டு வைடு 1,05,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட 5 டேஸோட டோட்டல் கலெக்ஷனை பார்த்துடலாம். தமிழில் வந்து 8,80,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக வேர்ல்டு வைடு 9,21,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஆனால் பட்ஜெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
பெருசாக இருந்தாலும் முந்தைய படங்களை காட்டிலும் இந்த படத்தோட பட்ஜெட் வந்து குறைவு தான். இப்படியும் பிரேக் ஈவன் பண்ணணும்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா இது பாசிட்டிவான விமர்சனங்கள் தான் பெற்றிருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு, சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்கு. பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்ட்டு. பொங்கலுக்கு வெளியான கேம் சேஞ்சர், வணங்கான், மெட்ராஸ்காரன், நேசிப்பாயா, மதகஜராஜா, காதலிக்க நேரமில்லை போன்ற படங்கள் வெளியானது. இதில் முக்கியமான 4 படங்களை எடுத்துள்ளோம். மீதி 2 படங்களும் வசூலில் சுமார்தான். இந்த 4 படங்களில் கேம் சேஞ்சர் பெரிய எதிர்பார்ப்பு, பெரிய பொருட்செலவு, பெரிய டைரக்டர் என வெளிவந்தது. கலவையான விமர்சனம் பெற்றது. மீதி 3 படங்கள் நல்ல விமர்சனத்தையே பெற்றது. இருந்தாலும் வசூலில் அனைத்து இடங்களிலும் பெரிய வசூல் பெற்று 12 வருடங்கள் கழித்து வந்த திரைப்படமான மதகஜராஜா திரைப்படம் வசூலில் அனைத்து இடங்களிலும் பெரிய வசூல் செய்து பொங்கல் வின்னராக மாறியுள்ளது. இந்த நியூஸ் பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேன்கவ் சேனலை.